ஓம் நம சிவாய். வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, தெய்வ சக்தியை அதிகரிக்கிறது எப்படி அப்படின்றத பார்க்கலாம். ஏன்னா எனக்கு ஒரு சிஸ்டர் பர்சனலாக மெசேஜ் அனுப்பிச்சே கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு. பட் அதுக்கு முன்னாடி எனக்கு இன்னொரு லேடி நேற்றுக்கு கால் பண்ணியிருந்தாங்க, இன்றைக்கும் பண்ணியிருக்காங்க. பாவம், யாரோ ஒருத்தவங்க யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க, கருப்பராயன் 18 அப்படியோ அந்த மாதிரி ஏதோ ஒரு சேனல் பேர் சொன்னாங்க. டெய்லி நைட் வீடியோ கால் பண்ணி என்னை ஆன்லைனில் வர சொல்லிடுறாங்க. என்னை வீடியோ காலில் பூஜை பண்ண சொல்கிறாங்க. இந்த பூஜையெல்லாம் சப்போஸ் நான் நடந்துட்டேன் அப்படின்னு அவரோட பேச்சை சொல்லி நான் அவாய்ட் பண்ணுறேன்னு சொன்னால் கூட, பண்ணுறதுக்காக நான் நடந்துருச்சுன்னு சொன்னால் 10 கிராம் காயின் வாங்கி என்னை கொடுக்க சொல்கிறாங்க மேடம் அப்படின்னு சொன்னாங்க. தயவுசெய்து இந்த வீடியோ காலில் பண்ணுற பூஜையெல்லாம் நம்பாதீங்க. அந்த மாதிரி ஒரு பூஜையே கிடையாது. ஸோ நீங்கள் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. இந்த மாதிரி ஆளுங்க கிட்டேருந்து கருப்பர் பேர் வச்சு சொல்லி இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது கருப்பரோட தண்டனை நினச்சி கூட பார்க்க முடியாத அளவு இருக்கும். பெண்கள் விஷயத்துலலாம் கருப்பர் வழிபாடு பண்ணுறவங்களாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். தலைமுறையே அழித்தவங்களாம் இருக்காங்க. ஸோ அதனால் ஜாகிரதையாக இருங்க. இந்த மாதிரி வீடியோ கால்ஸ் எல்லாம் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிடாதீங்க. பண்ணணுன்ற அவசியமும் இல்லை. இப்போ நீங்கள் இந்த தெய்வ சக்தி அதிகரிக்க ஃபஸ்ட்டு விஷயம் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஷங்க் வழிபாடு அப்படின்றது பண்ணணும். இது எப்படி நீங்கள் பண்ணணுன்னா, ஷங்க் கையில் வச்சுட்டு அதுக்குள்ளே கங்கா ஜலமும் கொஞ்சம் தண்ணி, குடிக்கிற தண்ணி அதுக்குள்ளே ஊற்றி, நீங்கள் எப்பயும் போல் சொல்கிற ஒரு கணபதி மந்திரம், புள்ளையார் மந்திரமாகட்டும், சரவண பவன் சொல்கிறதாகட்டும், இல்லை விஷ்ணுமாயா மந்திரமாகட்டும், கருங்குட்டி காளியோட மந்திரம் சொல்லி நீங்கள் அந்த ஷங்க் தண்ணியை நைட் ஃபுல்லாக பூஜா அறையில் வச்சுட்டு காலையில் நீங்கள் குடிச்சிட்டு வரலாம். இது உங்களோட தெய்வ சக்தி அதிகம் பண்ணும். இன்னொன்று கங்கா ஜலத்தில் பொதுவாகவே எனக்கு தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல, இல்லை நீங்கள் சப்போஸ் அந்த பாத்திரம் பேர் அது என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல, நீங்கள் ஒரு கிளாஸ் பாட்டிலில் கங்கா ஜலம் ஒரு சின்ன நான் பாஸ் பண்ணிவிட்டேன். ஏன்னா எங்கள் வீட்டு டாக் திடீர்னு போய் கண்ணாடி எடுத்துட்டாரு. பிள்ளையாருக்கு வெளியே வச்சுருந்த விளக்கோட கண்ணாடியை உடச்சிட்டாரு. சாரி. எங்கே விட்டேன்னு தெரியல. அப்போது கங்கா ஜலத்தை நீங்கள் ஒரு கண்ணாடி டம்ளரில் நைட்டு பூஜா அறையில் உருவேற்றி அந்த மந்திரங்கள் சொல்லி நீங்கள் அந்த கங்கா ஜலத்தில் குளிச்சுட்டு வரலாம். அதே மாதிரி கல் உப்பு நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா அதுக்கு நீங்கள் இப்போ நம்ம காளி ஆகர்ஷண மந்திரம் இருக்குது, இல்லை உடல் கட்டு மந்திரங்கள், அதை நீங்கள் அதில் உருவேற்றி அதை நீங்கள் குளிச்சுட்டு வரலாம். ஸோ அதை யூஸ் பண்ணலாம். அந்த இன்னொரு விஷயம் என்னென்னா, சாம்பிராணி நிறைய பேர் போடுவாங்க வீட்டில். நீங்கள் முக்கால்வாசி அரைச்ச சாம்பிராணி எனக்கு தெரியல எவ்வளோ மாந்திரிகம் பண்ணுறவங்க முக்கால்வாசி பேர் வச்சுருப்பாங்க. பட் அதுக்காக நீங்கள் பேச போய் திருப்பி வேறு யாராவது வீடியோ காலில் கூப்பிட்ற போகிறாங்கன்னு பயமாக இருக்குது. ஸோ அதனால் சாம்பிராணி இப்போ ஆன்லைன்லேயே வருது, ஆர்கானிக்கலாக வருது. அதில் போட்டுக்கிட்டிங்கன்னா ருத்ர பாராயணம்னு ஒன்று வரும் யூடியூப்பில். அதை ஏன்னா நீங்கள் வீட்டோட வைப்ரேஷன் நீங்கள் எப்படி அந்த வீடை அமைக்கிறீங்க, இதுக்கு அர்த்தம் பெரிய வீடு சின்ன வீடுன்னெலாம் கிடையாது. பட் அந்த வீட்டில் என்ன மாதிரியான வைப்ரேஷன்ஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்கன்றதை பொறுத்து உங்கள் உடம்புல அந்த தெய்வ சக்தி இருக்கும். ஸோ அது ரொம்ப முக்கியம். சாம்பிராணி போடும்போது ருத்ர பாராயணம் போடணும். எல்லாத்த விட உடம்பை ரொம்ப வாசனையாக வச்சுக்கணும். உடம்புல பர்ஃப்யூம், இன்றைக்கி பர்ஃப்யூம்லாம் காஸ்ட்லியெல்லாம் கிடையாது. ஜவ்வாது ஆகட்டும், மறிக்கொழுந்து அத்தர் வந்திருக்கு, நிறைய விதமான அத்தர் நீங்கள் உங்கள் உடம்பை வாசனையாக வச்சுக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். குளிர்ச்சி சுத்தமாக இருக்கிறதுன்றது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, கோமியம். எனக்கு தெரியல எவ்வளோ பேர் பண்ணுறாங்கன்னு, பட் நான் ரெகுலராக பண்ணுற ஒரு விஷயம் கோமியம். நீங்கள் எவ்வளோக்குள்ள உங்கள் முகத்தை கோமியமில் அலம்பிட்டு வரீங்களோ உங்களுக்கு வாழ்க்கையில் சக்ஸஸ் மட்டும்தான். லைஃப்பில் உங்களுக்கு கெட்டதே நடக்காது அதுக்கப்புறம். ஏன்னா கோமியத்துக்கு அந்த பவர். ஸோ கோமியம் நீங்கள் கிடச்சா கூட அதில் ஓம் நம சிவாய சொல்லி உங்கள் முகத்தை நீங்கள் அலம்பிட்டு வரலாம். இது இன்னொரு மெத்தடு. இன்னும் ஒரு சில பேர் என்னென்னா, இது மெயினான ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு தீட்டு வீட்டுக்கு போகிறீங்க, யாராவது ஏஜ் அட்டன் ஆகிட்டாங்க ஒரு பொண்ணு, இல்லை யாராவது இறந்தவங்க இருந்துட்டாங்கன்னா அவங்க வீட்டில் தண்ணி, டீ, காஃபி எதுவுமே குடிக்கக்கூடாது, சாப்பாடு சாப்பிடக்கூடாது. ஸோ அதே மாதிரி தவச சாப்பாடு சாப்பிடக்கூடாது. இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதை பார்த்துக்கோங்க. நிறைய பேர் விபூதி தடவுவாங்க. நான்லாம் ரெகுலராக அதெல்லாம் பண்ணுவேன். என்னோடய நெத்தியில் ரொம்ப ரேராக தான் இருக்கும் விபூதி, குங்குமம். ஒரு சில நாள் டைம் இல்லைன்னா பூஜைக்கு போயிடுவேன். பட் உடம்புல விபூதி தடவுறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஏன்னா நீங்கள் உடம்புல தடவும் போது அந்த சக்ராஸ் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும் போது ஆட்டோமேட்டிக்காக தெய்வ சக்தி அதிகரிக்கும். அது முக்கியமான விஷயம். இன்னொன்று என்னென்னா, இது நானும் ட்ரை பண்ண ஒரு விஷயம் தான். நான் ட்ரை பண்ணியிருக்கேன். இதை நிறைய வாட்டி இன்னமும் பண்ணிட்டு தான் இருக்கேன். பிணம் எரியும் போது ஒரு சில பேர் மாந்திரிகம் பண்ணுறவங்களாகட்டும், ஆன்மீகவாதிகள் ஆகட்டும், அவங்க போய் அந்த பிணம் எரியும் போது
ப்ரே பண்ணுவாங்க. அவங்களோட மந்திர உச்சாரணங்கள், அவங்க உபாசன மந்திரங்கள், உடல்கட்டு மந்திரங்கள்லாம் அங்கே உட்காந்து சொல்லுவாங்க. அது ஏன் அவ்வளோ பவர் ஜாஸ்தி அப்படின்னா, சிவன் வந்து சொல்லியிருக்காரு இல்லைங்களா, ஒரு பிணம் எரியும்போது இந்த உலகத்தை விட்டுட்டு அவங்க வராங்கன்னு அவங்க ஃபீல் பண்ணக்கூடாது, நான் அவங்க கூட இருப்பேன் அப்படின்னு இருக்கார்ல. ஸோ சிவன் அந்த இடத்துல ஐக்கியம் ஒரு பிணம் எரியும் போது. அதனால தான் பிணம் எரியும் போது நம்ம என்ன மந்திரம் சொன்னாலும் என்ன வேணுனாலும் மயானத்தில் குயிக்காக நடக்கிறதுக்கான காரணமே என்னென்னா இதுதான். அது ஒன்று. இன்னொன்று வந்து என்னென்னா ஹோமம், அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இன்றைக்கி எவ்வளோ பேர் ஹோமம் அட்டென்ட் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியல. இப்போ நீங்கள் வந்து ஒரு மாந்திரிகர்கிட்ட போய் ஒரு 15,000 20,000 என்னையும் சேர்த்து தான். ஏன்னா எல்லாத்துக்குமே வந்து என்கிட்டயோ இன்னொருத்தவங்ககிட்டயோ பூஜைக்கு போகணுன்ற அவசியம் இல்லை. நீங்கள் வந்து மாந்திரிகர்கிட்ட போகாமல், ஏன்னா இந்த மாதிரியெல்லாம் வீடியோ காலை வான்னு சொல்லி தொந்தரவு பண்ணுறதெல்லாம் நடக்காமல் இருக்கிறதுக்கு, இவங்களெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், சத்யநாராயணன் ஹோமம் பண்ணிக்கலாம். அதெல்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லான பூஜை. சத்யநாராயணன் பூஜை பௌர்ணமிக்கு நடக்கும். அது நீங்கள் அட்டென்ட் பண்ணலாம். ஒரு சில இடத்துல வந்து சண்டி யாகம் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து மொத்த அமௌண்ட்டும் பே பண்ணலைன்னா கூட, ஏன்னா இப்போ எனக்கு வந்து மயானக்காளி ஹோமம் வருவாங்க. ஒரு ஹோமமே வந்து ஓகே, அது கமர்ஷியலாக நம்ம அந்த எவ்வளோ ரூபான்றதை நான் சொல்ல வேண்டாம். ஆனால் அது வந்து இட்ஸ் ஹியூஜ் அமௌண்ட். ஒரு 20 to 30க்குள்ளேன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம அவ்வளோ பொருள் வாங்கணும், பலியெல்லாம் கொடுக்கணும், பூஜை பண்ணுறது ஒர்க்கெல்லாம் இருக்குது. ஆனால் உங்களால் அப்படி கொடுக்க முடியலன்னா நீங்கள் போய் உங்களோட எப்படி சொல்கிறது, உங்களோட பார்ட்டை வந்து நீங்கள் பண்ணலாம். என்னால் ஹோமத்துக்கு வந்து ஒரு நெய் வாங்கி தர முடியும், இல்லை பூ வாங்கி தர முடியும், ஒரு பிரசாதம் செஞ்சு தெய்வத்துக்கு கொடுங்க. அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நீங்கள் பண்ணி அந்த ஹோமம் வளர்க்கும் போது நீங்கள் அங்கே உட்காரணும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த புகை வந்து போகணும் உங்களுக்குள்ளே. நிறைய பேர் வந்து லங்ஸ் வலிக்கும் அப்படின்வாங்க. இல்லைனா மட்டும் லங்ஸே வலிக்காதா, இல்லைனா மட்டும் சாகவே போகிறது இல்லையான்னு. ஒன்றுமே ஆகாது. ஏன்னா அந்த மாதிரிலாம் சொல்கிறவங்களாம் நான் கேள்வியும் பட்டிருக்கேன். என்னையே கேட்பாங்க, எப்படிங்க நீங்கள் இவ்வளோ நேரம் ஹோமமில் உட்காருங்க, உங்களுக்கு நெஞ்செல்லாம் வலிக்காதா, உங்களுக்கு லங்ஸ் வந்து பாதிக்கப்படும்வாங்க. பட் பரவாயில்ல, காலி கையால் அடிபட்டு செத்தா கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லிடுவேன். ஸோ நீங்களும் வந்து ஹோமம் வந்து முடிஞ்ச அளவு அட்டென்ட் பண்ணுங்கள். ஏன்னா எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து ஒரு மாந்திரிகம் பண்ணுறவங்களை தேடி போகணுன்ற அவசியம் கிடையாது. அதே மாதிரி காலபைரவரோட அஷ்டமிக்கு பூஜைலாம் பண்ணுவாங்க கோயிலில். அதை நீங்கள் வந்து அட்டென்ட் பண்ணலாம். ஹோமமில் வேறு என்ன இருக்குது, வேறு எனக்கு சுதர்சன ஹோமம், மிருத்யுஞ்சய ஹோமம்லாம் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் எடுத்து பண்ணிங்கன்னா 1,00,000 ரூபாய். என்னையே கேட்பாங்க, நீங்கள் ஏன் இவ்வளோ கம்மியாக வாங்குறீங்க அப்படின்வாங்க. பட் அது காலிக்காக நான் வாங்குறது, தட்ஸ் இனஃப். அதனால் நீங்கள் மிருத்யுஞ்சய ஹோமம்லாம் யாராவது பண்ணுறாங்க, ஒருத்தவங்க வீட்டில் பண்ணுறாங்க, உங்களை கூப்பிடுறாங்கன்னா நீங்கள் போய் கலந்துக்கோங்க அதில். இந்த மாதிரி ஹோமம்லலாம் நீங்கள் வழிபாடு இந்த கலந்துக்கும் போது உங்களோட தெய்வ சக்தி வந்து ஆட்டோமேட்டிக்காகவே அதிகரிச்சிடும். நீங்கள் மந்திரமே சொல்லலைன்னா கூட அந்த உடம்பு வந்து அந்த வைப்ரேஷனுக்கு ஆகிடும். இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். ஷங்க் வந்து நான் இப்போ தான் ஊதுறேன். ஷங்க் எனக்கு பயம், குழந்தையில எடுத்து காளிக்காக ஊதணும் அப்படின்னு ரொம்ப ஆசை, சிவனுக்காக. நான் ஊதும் போது அந்த அந்த சக்ரா சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த ஃபேஸில் வந்து ஏதோ ஒரு புது விதமான ஒரு தேஜஸ் கிடச்ச மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த வைப்ரேஷன் வந்து நமக்குள்ளே இருக்க ஒரு கெட்ட சக்தி ஏதாவது இருந்தால் அதை அப்படியே இழுத்துட்டா எப்படி இருக்கும், அதை அப்சர்வ் பண்ணி வெளியே தூக்கி போட்டால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு. ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து ஷங்க் வந்து ஊதி பழகுங்க. ஒரு சில பேர்லாம் வந்து இன்னைக்கு வந்து அந்த எனக்கு சினிமாவில் பிடிக்கும், சினிமாலாம் நான் ரொம்ப பார்ப்பேன், எனக்கு பிடிக்கும் டைம் இருக்கும் போது பூஜை இல்லைன்னா. ஆனால் பட் அவங்க கன்வே பண்ணுற ஒரு சில விஷயங்கள் வந்து நல்லா இல்லை. நான் வந்து இதை சுவாமி நித்யானந்தாவோட வீடியோவில் பார்த்தேன். விபூதி அடிக்கிறது, விபூதி பட்டை பூசுறதுன்றது ஒரு நல்ல விஷயம். ஆனால் அதை வந்து ஒரு கேலி கிண்டலாக பண்ணி என்ன விபூதி அடிக்கிறானா அப்படின்றாங்க. அதே மாதிரி வேறு ஒரு விஷயம் வந்து ஒரு மாதிரி கேலி கிண்டலாக பண்ணுறதெல்லாம் இருக்குது. அந்த மாதிரியெல்லாம் வந்து ஏன்னா ஷங்க் ஊதுறது, அதை தான் சொல்ல வந்தேன். ஷங்க் ஊதுறதுன்றது ஒரு வீட்டில் வந்து ரொம்ப நல்ல விஷயம். என்ன உனக்கு சங்கு ஊத போகிறாங்களா அப்படின்னா, நமக்கெல்லாம் சங்கு ஊதுற அளவு நம்ம அவ்வளோ பெரிய ஆளெல்லாம் கிடையாது. ஷங்க் ஊதுறதுன்றது கடவுளுக்காக, சிவனுக்காக. ஸோ நீங்கள் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இந்த ஷங்க் ஓசையை எழுப்புங்க. தேங்க்யூ ஸோ மச்.